இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப இத பேரண்ட்ஸ் இத பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க திருப்பி அகைன். அவங்க வந்து எல்லாம் நெறைய கண்டிப்பா, கண்டிப்பா. கனவுகளோட தான் இத ஸ்டூடண்ட்ஸ வந்து ஃபீஸ் பே பண்ணி ஏன்னா ரூ. 30,000 50,000 25,000ன்றது பெர் ஆனம்ன்றது கம்மியான ஃபீஸ் கிடையாது. நல்ல ஒரு ஃபீஸ் தான் அது. ஒரு 3 இயர்ஸ்ல கண்டிப்பா, கம்ப்ளீட் கண்டிப்பா. பண்றதுக்குள்ள அவங்களுக்கு ஃபீஸ் மட்டுமே ஒரு ₹1,00,000 வரும்னு வச்சுக்கங்களேன். இது இல்லாம ம், டெய்லி ம். ரொட்டீன் அவங்கள ஸ்டூடண்ட்ஸ்க்கு சாப்பாடு காசு குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல பஸ்ஸுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் வாங்கி குடுக்குறது, புக் வாங்கி குடுக்குறது, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே சேர்த்தாலே எப்படினாலும் அவங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து ரெகுலர் ஒரு மிடில் கிளாஸோ, இல்ல லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களயோ, அவங்க சம்பாதிக்கிற காச வச்சு நம்ம இத வந்து செலவு பண்ண முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு லோனோ, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி தான் அவங்க வந்து அவங்க பசங்கள அனுப்புவாங்க. ஸோ, இப்ப அவங்கள வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம மெயினா இத பத்தி பேசுறது. ஏன்னா, திருப்பி அகைன் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இதுல அப்செட் ஆகுறது இல்லாம, பேரண்ட்ஸையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் யாராவது கேட்டா, இந்த கோர்ஸ படிக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் முடிக்கிறப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இப்ப ஏன்னா இப்ப இந்த சில காலேஜஸ்லாம் வந்து இப்ப தான் நேரா சவுத் சைட்ல நெறைய இப்ப தான் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப மேபி இப்ப தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அவங்க கிராஜுவேட் ஆகி வெளிய போவாங்க. அவங்க இப்ப நான் இன்னொரு காலேஜ்ல பார்த்தேன். இப்ப தான் ஒரு ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ண காலேஜ் லாஸ்ட் இயர்ல ஒரு Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வெல்கம் கிரிமினாலஜிஸ்ட். அண்டர் கிராஜுவேட் டிகிரிக்கு வெல்கம் கிரிமினாலஜிஸ்ட் அப்படின்னு போட்டு, அந்த Facebookல ஒரு ஆட் போடுறாங்க. ஃபோட்டோ போட்டு. அந்த பசங்களுக்கு அப்போ நல்லா தான் இருக்கும். ஓகே. கிரிமினாலஜிஸ்ட் நம்மள Facebookல நம்ம ஃபோட்டோ நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து வராம, வேற ஏதோ ஒரு அக்கவுண்ட்லேருந்து நம்ம ஃபோட்டோ வர்றப்ப, அது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது, அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் இது கிராஜுவேட் ஆகுறப்ப தான் அதோட ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அகைன் இந்த ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம். எந்த வேலைக்கு நம்ம போப்போறோம்? இதனால அப்செட் ஆகி என்ன ஆகும்னா, திருப்பி அகைன் இந்த ஃபீல்டுலேருந்தே ஒண்ணு அவங்க விட்டுட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அவங்க எடுப்பாங்கன்னு தெரியல. திருப்பி அகைன் மாஸ்டர்ஸ் சேருவாங்க, நீங்க சொல்ற மாரி. அப்போ மாஸ்டர்ஸ் சேர்றப்ப என்ன ஆகும்னா, அகைன் திருப்பி படிச்ச சிலபஸ தான் திருப்பி அவங்க மாஸ்டர்ஸ் படிப்பாங்க. இப்ப நம்ம அத பத்தி தான் பேசியிருந்தோம். எப்படி அண்டர் கிராஜுவேட் டிகிரியும் மாஸ்டர்ஸ் ஐ மீன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோட அந்த கிரிமினாலஜி சிலபஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இப்ப திருப்பி இது ஓவர்லேப் ஆகும். ஸோ இது நம்ம என்ன பண்றது? இப்போ திருப்பி அண்டர் கிராஜுவேட் டிகிரி கிரிமினாலஜி, மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜியோ அவங்க திருப்பி ஜாயின் பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மாஸ்டர்ஸ்ல வேற ஒரு டிகிரி போங்கன்னு தான் நம்ம சொல்றோம். திருப்பி கிரிமினாலஜி படிக்க தேவையில்ல. வேற ஏதாவது ஒரு டிகிரி சோசியாலஜியோ, இல்ல லா படிக்கிறதோ ஏதோ ஒண்ணு நீங்க போனீங்கன்னா, அட்லீஸ்ட் மிக்ஸ்ட் ஆஃப் அ செ அ கோர்சஸ் உள்ள வரப்ப உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கும். பட் ஆனா திருப்பி இவங்க வந்து அதே கிரிமினாலஜி மாஸ்டர்ஸ் படிக்கிறதுனால வர வர பிரச்சனைகள். நம்ம எப்படி இத ஃபர்ஸ்ட் நீங்க டீல் சொன்னது பண்றது? ஒரு முக்கியமான ஃபேக்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த மாரி இப்ப கிரிமினாலஜி கோர்சஸ்ல வந்து சேர்ற பசங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 60-70% வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருப்பாங்க. ஏன்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நெறைய பேர் வந்து வேற கோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ம்ஹ்ம். அந்த கோர்ஸ்ல சீட் கிடைக்காத பசங்கள் எல்லாம் கிரிமினாலஜிக்கு சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் நான் கேள்விப்படுறேன். அப்ப ஓகே. அவங்க வேற ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. உதாரணத்துக்கு பிகாம்னு வச்சுக்கோமே. பிகாமோ இல்ல ம்ஹ்ம். ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அங்க அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதப்போ காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது? அந்த பசங்க வந்து கிரிமினாலஜிக்குள்ள சேர்ந்துக்கோங்க. கிரிமினாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி அவங்கள வந்து ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் கேள்விப்படுறோம். சோ இது வந்து சென்னை சிட்டிய பொறுத்தளவுக்கு இந்த நிலைமை. சப்போஸ் நம்ம சொல்ற மாரி டவுன் சவுத்ல இருக்கிற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 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 பையனோ, ஒரு பொண்ணோ வந்து கிரிமினாலஜி படிக்க வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க அவங்க ஃபேமிலி வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் சோசியலி, எக்கனாமிக்கலி அ வீக்கா இருக்கிறவங்க தான் அங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாரி 30,000 இல்ல 25,000 ஈவன் 10,000 கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு அமௌண்ட்டா தான் இருக்க முடியும். இப்ப 3 வருஷம் அவங்க நீங்க சொன்ன மாதிரி 1,00,000 இருந்து 1,50,000 வரைக்கும் அவங்களுக்கு செலவாகும். எல்லாத்தையும் நம்ம இப்ப சப்போஸ் அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்கன்னா, அது இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். கூட கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. 60,000 70,000 ஆகப்போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல அவங்க பேரன்ட்ஸ் என்ன நிலைமையில அவங்கள சேர்த்து விடுவாங்க? சரி நம்ம வந்து ஒரு 1,00,000 2 லட்சம் ரூபாய் நம்ம அ படிப்புக்காக ஒரு ஒரு 3 வருஷம் டிகிரிக்காக செலவு பண்ண போறோம்னா, 3 வருஷம் முடிச்ச உடனே நம்ம பையங்களோ, இல்ல பொண்ணோ, பையனோ வந்து ஒரு வேலைக்கு போயிருவாங்க. இந்த மாரி வந்து போலீஸ் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே, இல்ல இந்த மாதிரி இப்ப கவர்ன்மென்ட் வேலைக்கு போயிடலான்ற மாரி அதுல சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாரி தான் நம்புவாங்க. நீங்க சும்மா சொல்ல முடியாது. இல்ல எல்லாரும் நெட் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்கலாம் போய் பாத்துற மாட்டாங்களா? படிச்சிட மாட்டாங்களான்னு வேணா டிஃபென்ஸ் வைக்கலாம். இப்ப நம்மளோட ஆர்குமென்ட்க்கு கவுண்டர் ஆர்குமென்ட்டா ஒரு அந்த சைட்ல இருந்து வைக்கலாம். எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாமே படிச்சு அப்படி சொல்ல முடியாது.
எத்தனையோ பேருக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதையெல்லாம் போய் பாக்குறதுக்கான நேரம் வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஒரு கண்டிப்பா. விஷயம் சொல்றீங்கன்னா அதை நம்ம தான் ஒரு நம்புறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதை கண்டிப்பா நம்ப தான் போறாங்க. அப்ப அதை நம்பி அதுல போய் சேர்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை துரோகம் செய்யற மாதிரி தான் அது கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம அன்எத்திக்கல் பிராக்டிஸ் திருப்பி திருப்பி நம்ம இப்ப சொல்றோம். லீகலா அதை பண்ணக்கூடாதா, பண்ண முடியுமானா நீங்க தாராளமா பண்ணிட்டு பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு, நீங்க பண்றீங்க. அதனாலதானே இந்த மாதிரி போஸ்ட் பண்றீங்க. லீகலா இதுல தப்பு இருக்குன்னா பண்ண முடியாது. நம்ம வந்து எத்திக்கலா அது சரியா, இந்த மாதிரியான ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கறது சரியா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப அது வந்து ஒரு பினான்சியல் பேர்டன் உண்டாகுது. இப்போ டாக்டர் மைக்கேல் அவரோட லெக்சர்ல கூட சொன்னாரு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்றப்போ அவங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன் வேற, தேர்ட் இயர் வர்றப்போ கிரிமினாலஜி பத்தின அவங்களோட மோட்டிவேஷன் வந்து அவங்களோட அவுட்லுக்கோ இல்ல ஆட்டிடியூடோ சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாருல. கண்டிப்பா, அப்போ கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து போலீஸ் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கு. ஆனா 3வது வருஷம் அவங்க போறப்போ அந்த ஸ்டூடெண்டோட ஆட்டிடியூட் வந்து மாறுது. இல்ல பிரைவேட் செக்யூரிட்டி தான் நம்மளுக்கு வேலை போக முடியும். இல்ல பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்ட்ல நம்ம வேலைக்கு போக முடியும். அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னு அவரே கூட சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டடியில. சோ அதைத்தான் நம்ம கண்டிப்பா. இங்கேயும் சொல்றோம். அப்ப இந்த கோர்ஸோட ரியாலிட்டி இப்படியா இருக்கிறப்போ, நீங்க 3 வருஷம் கோர்ஸ் முடிச்ச உடனே நீங்க இமிடியேட்டா போகக்கூடிய வேலைன்றது இந்த 2 ஃபீல்ட்ல தான் இமிடியேட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்போ, அத நீங்க ஹைலைட் பண்றத விட்டுட்டு, எதுல கண்டிப்பா வேலை கிடைக்காது அப்படின்னு இருக்கோ, அத நீங்க எம்பசைஸ் பண்றது வந்து எந்த வகையில சரியா இருக்க முடியும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னமும் நீங்க அத எத்திக்கலா பண்ணணும்னா, நீங்க என்ன சொல்லணும்? இந்த மாரி அ அ வி வில் ட்ரெயின் த ஸ்டூடண்ட்ஸ் டூ அப்பியர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு, நாங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐ ஆகுறதுக்கு நாங்க ட்ரெய்னிங் குடுக்க போறோம். அ ஐபின்னா அதுக்குள்ள அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நாங்க ஸ்டூடண்ட்ஸ ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு, அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பியர் ஆகி, அவங்க வந்து இந்த மாரியான டிபார்ட்மென்ட்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டீங்களா, யாருமே உங்கள கேள்வி கேட்க போறதில்ல. கண்டிப்பா. ஸோ அதையும் செய்ய மாட்றாங்க. அதான் இங்க பிரச்சனை. இப்ப நீங்க 2வது சொன்னது, அந்த யுஜி முடிச்சுட்டு பிஜி பண்றது, அந்த விஷயம். இப்ப நான் வந்து எப்பவுமே என்னோட அவுட்லுக்ல நான் படிச்சு, நான் வந்த விஷயங்கள வச்சு நான் சொல்றப்போ வந்து, கிரிமினாலஜின்ற சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா யுஜில ஆஃபர் பண்ணவே கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். அது அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு அதுதான். இப்ப ரீசென்ட்டா கூட நான் லிங்க்ட்இன் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ ரீசென்ட்டா 2 ஸ்காலர்ஸ் வந்து டைரக்ட்டா யுஜி முடிச்சுட்டு டைரக்ட்டா பிஹெச்டி பண்றதுக்கான ஸ்கோப் வந்து இந்தியால உருவாயிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க ஓ! 4 இயர்ஸ் யுஜி முடிச்சிட்டீங்கன்னா, டைரக்ட்டா பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு இது வருது. அப்ப அந்த ஓகே. ஸ்காலர்ஸ் அவங்க என்ன டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, அந்த மாரியான சிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? நீங்க யுஜி முடிக்கணும். யுஜி முடிச்ச உடனே ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். அதாவது பிஜி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பிஹெச்டி பண்ணணும். பிஹெச்டின்றது ஒரு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டிசிப்ளின்ல ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்டுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. சோ அதே தான் நம்மளோட ஐடியாலஜியுமே. யுஜி லெவல்ல நீங்க வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்க படிக்க போறீங்க. அது நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் படிங்க. பிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க. திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்றது தான் இது. எனக்கு மண்டைக்குள்ள அதான் ஓடுது. ஏற்கனவே பேசியிருக்கோமே, என்ன பண்றது? திருப்பி திருப்பி நம்மள பேச வைக்கிறாங்களே அப்படின்றது. பேச சோ வேண்டியதா இருக்கு. யுஜி லெவல்ல நீங்க ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். ஏன்னா அப்பதான் ஸ்கூல்ல இருந்து நீங்க வரீங்க. ஃப்ரெஷ் மைண்ட். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எ உலகத்துல இருக்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்ன்றது யுஜி. யுஜி முடிச்ச பிறகு பிஜி தான் ஸ்பெஷலைசேஷனுக்கான கோர்ஸ். நீங்க யுஜில படிச்சதோட ஸ்பெஷலைசேஷனா ஒரு ஒரு கோர்ஸ் நீங்க பண்ணலாம். இல்ல வேற ஒரு ஃபீல்டுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் பிஹெச்டி. சோ இதுதான் அந்த பெடகோகிக்கல் அ டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்டிப்பா. கற்றல் வந்து எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிராடரா இருக்கணும். அ அப்புறம் போறப்ப டெப்த். ஃபர்ஸ்ட் பிராடர், அப்புறம் டெப்த். ஸோ இந்த அப்படின்னுவாங்க அத சுருக்கமா. ஃபர்ஸ்ட் பிராடரா இருக்குது. அப்புறம் டெப்த் டீப்பரா ஒரு பர்ட்டிகுலர் டிசிப்ளின்ல போறது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா கண்டிப்பா வந்து கிரிமினாலஜி வந்து பிஜில மட்டும் தான் ஆஃபர் பண்ணுன்றது என்னோட கன்விக்ஷன். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம். அந்த ஐஎஸ்சியோட லெக்சர் சீரிஸ்ல டாக்டர் மைக்கேலும் அத பேசியிருக்காரு. ஓவர்லேப் இருக்கு யுஜி சிலபஸுக்கும், பிஜி சிலபஸுக்கும். கண்டிப்பா ஓவர்லேப் இருக்க தான் செய்ய முடியும். நம்ம வந்து ஏன்னா கிரிமினாலஜின்ற டிசிப்ளின் வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ என்னதான் நீங்க சிலபஸ வந்து நீங்க அ முன்ன பின்ன நீங்க சேஞ்ச் பண்ணாலும், சில ஃபண்டமெண்டலான 50-60% வந்து சிமிலரா தான் இருக்க போகுது. நீங்க வேணா பேப்பரோட டைட்டில சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு பேப்பர கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு என்விரான்மென்டல் கிரைம்னு ஒரு பேப்பர கொண்டு வரலாம். சைபர் கிரைம்னு ஒரு பேப்பர கொண்டு வரலாம். சோ இந்த மாரி ஸ்பெஷலைஸ்டா நீங்க சில பேப்பர்ஸ கொண்டு காமிச்சு தான் நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியுமே ஒழிய, கம்ப்ளீட்டா வந்து யுஜி சிலபஸ் வேற மாதிரியும், பிஜி சிலபஸ் வேற மாரியும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃப்ரேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல கம்மிதான். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, நீங்க அப்படி ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, பிஜி கிரிமினாலஜிக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து எனி யுஜி டிகிரின்னு இருக்கு. வெறும் ம்ஹ்ம். யுஜி கிரிமினாலஜி படிச்சவங்க மட்டும் பிஜி வரமாட்டாங்க.
அப்ப வேற டிசிப்ளின்ல இருந்து பிஜி வர்றப்போ அந்த பசங்களுக்கு எப்படி நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிரிமினாலஜி எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அந்த அந்த டிசிப்ளினோட சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பிஜி கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் படிக்கணும்ன்ற எண்ணம் வந்துடும். யூஜி கிரிமினாலஜி படிச்சவங்க தான் பிஜி கிரிமினாலஜி படிக்க முடியும். அது வந்து இந்த டிசிப்ளின் வளர்றத ரொம்ப தடுக்கும். கண்டிப்பா. என்னைய பொறுத்தளவுக்கு என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த யூஜி சிலபஸுக்கும் பிஜி சிலபஸுக்கும் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றது கண்டிப்பா முடியாது. 50 to 60% சிலபஸ் சிமிலரா தான் இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நான் இது வந்து ரெண்டாவது காரணம். ஏன் வந்து யூஜில கிரிமினாலஜி ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு நான் என்னோட ஆர்குமெண்ட்டுக்கான சப்போர்ட்டிங் இதை வந்து அதை தான் நான் பாக்குறேன்.